இந்த சாப்டரில் நம்ம வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ C# பொறுத்த வரைக்கும் C# மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு கண்டெய்னர் மாதிரி அப்படிங்கிறத சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து A = 10 அப்படின்னு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து A அப்படிங்கிற ஒரு பாயிண்டரில் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டாக் மெமரி அண்ட் ஹீப் மெமரின்னு வந்து ரெண்டு இருக்கும். ஸோ இதில் எல்லாமே வந்து ரெண்டு டைப் இருக்கும் டேட்டாவில். ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அண்ட் செகண்ட் ஒன் வந்து நான் ப்ரிமிட்டிவ். ஓகேவா? ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாக்கில் ஸ்டோர் ஆகும், நான் ப்ரிமிட்டிவ் வந்து ஹீப்பில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ ப்ரிமிட்டிவ் ஸ்டாக் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் ஹீப்பில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் A = 10 கொடுத்தேன் அப்படின்னா இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டாக் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டாக் மெமரியில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகிற அந்த டப்பா, அந்த பாக்ஸ், அந்த லொக்கேஷன், ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். பொதுவாக வந்து அது அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அட்ரஸ்க்கு ஏன்னு வந்து நம்ம பேர் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் இந்த ஏவை யூஸ் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த அட்ரஸில் இருக்கிற இந்த 10 எடுக்கிறதா வந்து அர்த்தம். சரி, நம்ம வந்து அசைன் பண்ணிட்டோமே, ஏன் இங்கே எரர் காட்டுதுன்னா C# பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வேரியபிள் வந்து அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எந்த டேட்டா டைப் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து இன்டீஜர் இல்லையா, ஸோ அதனால் வந்து நம்ம INT அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போடணும். போட்டால் உங்களுக்கு வந்து அந்த எரர் வந்து போயிடும். ஸோ இவ்வளோதான் வந்து இந்த டேட்டா டைப், அதாவது ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறது. ஸோ ஒரு வேரியபிள் வந்து எப்படி பொதுவாக டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப், எந்த டேட்டா டைப்பில் வந்து அந்த வேரியபிள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம போடணும். தென் அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஈக்குவல் டு போட்டுட்டு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து வேல்யூ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. int bன்னு கொடுத்துட்டு செமிகாலன் கொடுத்தீங்கனாலும் அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் ரெண்டுத்தையுமே வந்து கான்சோல் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து console.writeline அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து CWன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து console.writeline அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஏன்னு கொடுக்குறேன் அண்ட் அதே மாதிரியே வந்து நான் பியும் கொடுக்குறேன். ஓகேவா? பட் வந்து நீங்கள் வந்து பிஓ வந்து உங்களால் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்டிஃபைன் சொல்லிட்டு வேல்யூ வரும். பட் C# பொறுத்த வரைக்கும் வேல்யூ இருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து உங்களால் வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது, ஒரு வேல்யூ வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க, அந்த வேல்யூவில் எந்த அட்ரஸில் வந்து அந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அதனுடைய அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் பேர் வைக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து வேல்யூவே இல்லாமல் வெறும் அட்ரஸை மட்டும் வந்து நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அன்அசைன்டு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வரும், லோக்கல் வேரியபிள்னு. அதே மாதிரியே C# பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நேமிங் கன்வென்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம லோக்கல் வேரியபிளை வந்து கேமல் கேஸில் வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ கேமல் கேஸ்க்கு வந்து மீனிங் என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலில் ஃபர்ஸ்ட் வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேவா? தென் செகண்ட் வேர்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நான் இப்போதைக்கு இதை வந்து ரெண்டுத்தையும் தூக்கிடுறேன். இப்போது ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு சுபாஷ் அப்படின்னு வந்து நான் போடுறேன்ட்டு வச்சுப்போம். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எஃப்ல ஆரம்பிக்கிறது வந்து எஃப் ஸ்மால் லெட்டரில் இருக்குது, என் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கேமல் கேஸ். அண்ட் ரெண்டாவது வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிளை வந்து நம்ம பாஸ்கல் கேஸில் வந்து கொடுக்கணும். கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸை பாஸ்கல் கேஸில் வந்து கொடுக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ பாஸ்கல் கேஸ்னால் என்னதுன்னா, ஆல் வேர்ட்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்து கான்செப்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, நம்ம ஏற்கனவே வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸில் வந்து முன்னாடி பார்த்துருப்போம், அது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா,
ஒரு வாட்டி வந்து நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூ வந்து உங்களால் மாற்றவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த a = 10 வந்து நான் a = 15ன்னு சொல்லிட்டு நான் திருப்பி மாற்ற முடியும். 13 or 15 சொல்லிட்டு நான் திருப்பி மாற்ற முடியும். பட் வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு மாற்ற முடியாது. கான்ஸ்ட் இன்ட் b = 6ன்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு திருப்பி வந்து இந்த bயை வந்து நான் 5ன்னு மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த bயை வந்து நம்மளால் மாற்றணும்னு நினச்சா நம்மளால் வந்து அது மாற்ற முடியாது. ஏன்னா வந்து அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த வேல்யூ வந்து திருப்பி ரீஅசைன் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோதான் வந்து வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த வேரியபிளில் வந்து நிறைய டேட்டா டைப் வந்து இருக்குது. ஸோ இந்த 10 அப்படிங்கிறது வந்து நம்ம இன்டீஜர்னு போட்டோம் இல்லையா. ஸோ சுபாஷ் அப்படிங்கிற இந்த நேமை வந்து ஸ்ட்ரிங்குன்னு போட்டோம் இல்லையா. அந்த மாதிரி ஏகப்பட்ட டேட்டா டைப் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்த டேட்டா டைப்புடைய சார்ட் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸோடைய ஒரு சார்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பைட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த பைட் அப்படிங்கிறது வந்து C# உடைய டைப். அதாவது நம்ம BYTE ஸ்மாலில் வந்து போட்டோம் அப்படின்னா .NET ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து அது பைட் அப்படிங்கிறது வந்து மாறும், கேபிட்டல் B. ஸோ இது வேறு நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது C# டைப்பில் வந்து எழுதுவோம். பட் வந்து அது மிஷின் லாங்குவேஜாக .NET மாற்றும் போது இந்த டைப்பில் தான் வந்து அது மாற்றும். ஸோ இது வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து பைட்டில் வந்து பைட்டுன்னு போட்டு ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அது வந்து மெமரியில் ஒரு பைட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த ஒரு பைட் அப்படிங்கிறது வந்து 0லேருந்து 255 அப்படிங்கிற வேல்யூ வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 0லேருந்து 255 அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா, ஒரு பைட் அப்படிங்கிறது வந்து 8 பிட்டுக்கு வந்து சமம் இல்லையா. ஸோ 8 பிட் அப்படிங்கிறது வந்து ஒரு பைனரி தான். 0க்கு வந்து 0000 0000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் 1க்கு வந்து கடைசி டிஜிட் வந்து 1 வரும். தென் வந்து 10க்கு வந்து 2க்கு வந்து 1 + 1 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த மாதிரி 8 டிஜிட்டில் வந்து, அதாவது 285வது இடத்துல வந்து 11111111 சொல்லிட்டு வரும். அதே மாதிரியே ஒரு ஷார்ட் வந்து நீங்கள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா 16 டிஜிட்டில் இருக்கும். ஓகேவா, 0000 0000ன்னு போட்டுட்டு 2 வாட்டி வரும். ஸோ 16 டிஜிட்டு. இதில் வந்து நீங்கள் -32,768லேருந்து +32,768 வரைக்கும் நீங்கள் வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரியே இன்ட் அப்படிங்கிறது வந்து 4 பைட்ஸ் வந்து எடுத்துக்கும் மெமரியில், -2.1 பில்லியன்லேருந்து +2.1 பில்லியன். ஸோ இது எல்லாமே வந்து இன்டெக்ரல் நம்பர். அண்ட் அதே மாதிரியே வந்து நீங்கள் ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இது வந்து டெசிமலில் வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள், டபுள், டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேட்டா டைப் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ரியல் நம்பரில். அண்ட் அதே மாதிரியே வந்து கேரக்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து அது 2 பைட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, ABCD தான். அண்ட் நிறைய கேரக்டர் டைப்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர் டைப்லாம் வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரியே பூலியன் அப்படிங்கிறது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ப்ரிமிட்டிவ் டைப்ஸ். நம்ம வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒன்றொன்னா. ஓகே, இப்போ நான் எழுதி வச்சுருக்க கோட் எல்லாத்தையுமே வந்து நான் அழிச்சிடுறேன். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பைட் a = 10 அப்படின்னு வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து அகெயின் கான்சோல் ரைட் லைன் வந்து கொடுத்தோன்னா எனக்கு வந்து அதுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஏன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து .NET run அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸோ எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, 10ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஓகேவா. ஸோ சேம் கதை தான், நீங்கள் வந்து எந்த டேட்டா டைப் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த ரியல் நம்பரில் மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நான் வந்து உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல ஃப்ளோட்டுன்னு வந்து நான் கொடுக்குறேன். ஃப்ளோட் x = 2.14 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், என்னால் வந்து இது அசைனே பண்ண முடியல. ஏன்னா வந்து இது வந்து எரர் காட்டுது. ஏன் எரர் காட்டுது அப்படின்னா, இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், டபுளை வந்து ஃப்ளோட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியல அப்படிங்கிறத வந்து காட்டுது. ஆனால் நீங்கள் நம்மளுடைய டேட்டா டைப் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3.4 × 10⁻38 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் ரொம்பவே கம்மியாக பார்த்தீங்கன்னா 2.somethingல தான் வந்து டேட்டா கொடுத்தேன். பட் அதையுமே வந்து இது டபுளாக வந்து கன்சிடர் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டாக வந்து கன்சிடர் பண்ணலை. உங்களுக்கு வந்து அது டபுள் வேல்யூ, நீங்கள் ஏன் வந்து ஃப்ளோட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எரர் வருது. ஸோ இது வந்து ஒரு டிஃபால்ட்டான பிஹேவியர் தான் C#. ஸோ C# பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டேட்டா டைப்பை வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணாலும் அது வந்து டபுள் சொல்லிட்டு தான் வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளோட்டாக கண்டிப்பாக சேவ் பண்ணி ஆகணும்னா இதை வந்து நீங்கள் பக்கத்தில் F அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கொடுக்கணும். ஸோ Fன்னு கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து அது ஃப்ளோட்டாக வந்து சேவ் ஆகும். இப்போ வந்து நீங்கள் வந்து அதை கான்சோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். சேம் கதை தான். ஸோ நான் வந்து இப்போ வந்து இங்கே டெசிமல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டெசிமல்னு கொடுத்துட்டு y ஈக்குவல் டு 10.14 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி தான் இதையும் வந்து அது டபுளாக தான் வந்து எடுத்துக்கும், டெசிமலாக வந்து எடுத்துக்காது. ஸோ அப்போ இதை டெசிமலாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து பக்கத்தில் m அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஸோ ஃப்ளோட்டுக்கு எஃப்னு கொடுக்கணும், டெசிமலுக்கு எம்ன்னு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக டபுள் சொல்லிட்டு தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். டபுள்னு கொடுத்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து த்ரோ ஆகாது. ஸோ இதுதான் வந்து ரியல் நம்பரில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் அண்ட் அதே மாதிரியே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் CHARனு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர்னு கொடுப்போமா, ஃபர்ஸ்ட் லெட்டர்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேவா. அண்ட் அதே மாதிரியே வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு தனா அப்படின்னு வந்து நான் கொடுக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஸ்ட்ரிங்கை வந்து எப்பயுமே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் போடணும் அண்ட் கேரக்டரை வந்து எப்பயுமே சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே தான் போடணும். ஸோ நீங்கள் வந்து மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கம்பைலரே வந்து எரர் காட்டும். ஸோ அது வந்து நீங்கள் மாற்றி போடணும். அண்ட் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து பைட்டு, ஃப்ளோட்டு, டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வந்து எல்லா டைமுமே நம்ம எந்த டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ண போகிறோன்ட்டு வந்து நமக்கு ஞாபகம் இருக்காது. கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா வார் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நான் எல்லாத்தையுமே வந்து வார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றிட்டேன் அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணுன்னா அதுவாக வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கும். ஸோ ஒரு வேல்யூ வந்து நீங்கள் அசைன் பண்ணுறீங்க, இந்த வேல்யூவை பொறுத்து இதோடைய டேட்டா டைப் என்னன்னு சொல்லிட்டு அதுவே வந்து அசைன் பண்ணிக்கி. இப்போ நான் ஏக்கு மேலே வைக்கிறேன் பாருங்கள், இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா வந்து இந்த நம்பருக்கு அதாவது 10 அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஒரு டெசிமல் நம்பரை வந்து டபுள்னு வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக பைட்டுன்னு எடுக்கலைன்னா அது வந்து இன்டீஜர் சொல்லிட்டு தான் எடுத்துக்கும், ஐஎன்டின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கும். ஸோ அது வந்து பெரிய விஷயம் வந்து நமக்கு கிடையாது. பட் வந்து இந்த எக்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்துக்கும். ஓகேவா. அண்ட் அதே மாதிரியே வந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெசிமல்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர்னு சொல்லி எடுத்துக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரிங்னு சொல்லி எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வார் கீவேர்ட் அப்படிங்கிறத வந்து பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக பைட் தான் கொடுக்கணுன்ற வந்து அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து நம்ம இன்ட் அப்படின்னு தான் கொடுப்போம். மற்ற டேட்டா டைப் வந்து நம்ம இன்டீஜருக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா. ஸோ இது வந்து இன்னொரு கான்செப்ட். அண்ட் அதே மாதிரியே ஒரு பைட்டோட மினிமம் வேல்யூ ஆர் மேக்ஸிமம் வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியணும், ஆர் இன்டீஜரோடைய மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ தெரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போது போடுறேன் மின் வேல்யூன்னு சொல்லிட்டு போடுறேன், மின் வேல்யூ. ஸோ வார்னே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா, வார்னு போட்டுட்டு ஜஸ்ட் வந்து என்ன கொடுங்கன்னா இன்ட் டாட் மின் வேல்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரியே நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா மேக்ஸ் வேல்யூன்னு வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல மேக்ஸ் வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம கான்சோல் பண்ணி பார்க்கலாம். ஸோ மின் வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து நான் கொடுக்குறேன் அண்ட் மேக்ஸ் வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா. கொடுத்துட்டு இப்போ வந்து நான் .NET ரன் அப்படின்னு வந்து நான் இங்கே கொடுத்து பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலே தெரியும் -2 பில்லியன்லேருந்து +2 பில்லியன் வரைக்கும் வந்து நமக்கு வேல்யூ இருக்குது. அதாவது இன்டீஜரோடைய மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 பில்லியன், இன்டீஜரோடைய மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா +2.1 பில்லியன். ஸோ இதுதான் வந்து அண்ட் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு ஒய் இசட் இது எதையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணாததால் இது எல்லாமே வந்து அன்னெசரி அப்படின்னு சொல்லிட்டு .NETல வந்து நமக்கு எரர் காட்டுது. ஸோ இந்த எரர் வந்து நமக்கு போகணுன்னா ஜஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டா போதும். பட் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக அது இருக்கட்டும். ஓகேவா. சரி, அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கான்சோலில் டைனமிக் வேல்யூ வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கான்சோலில் .write லைன் வந்து எழுதிட்டு இந்த இடத்துல வந்து நான் டபுள் கொட்டேஷன் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு இந்த இடத்துல அதாவது ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டுட்டு 0 போட்டுக்கிறேன் அண்ட் அதே மாதிரியே 1 போட்டுக்கிறேன். ஓகேவா. போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் கமா கொடுத்துட்டு இன்ட் டாட் மின் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நான் கொடுக்குறேன். தென் அதே மாதிரியே இன்ட் டாட்
மேக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் அகெயின் இந்த இடத்துல வந்து நான் .NET ரன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலே தெரியும் -2 பில்லியன் + 2 பில்லியன் சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இது எதனால் வந்துருச்சு அப்படின்னா இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ளே 0, இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ளே 1 போடுறது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் .NET பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் எதுக்கு போடலாம் அப்படின்னா கான்சோலில் டைனமிக்கான வேல்யூ வந்து நீங்கள் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு 2 நேம் வந்து எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து வார் another person வந்து எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு சுபாஷ் அப்படின்னு வந்து போடுறேன். ஓகேவா? போட்டுட்டு ஜஸ்ட் வந்து எனக்கு இது வேணாம். இப்போ இந்த இடத்துல வந்து int.min வேல்யூக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நேம் சொல்லிட்டு வந்து நான் போடுறேன். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல வந்து லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு another person சொல்லிட்டு நான் போடுறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடுமா, இந்த இடத்துல வந்து greets அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். greetsன்னு போட்டுட்டு இந்த another person அப்படிங்கிறது வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன அவுட்புட் வரும்னா தனா greets சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வரும் பாருங்கள். ஸோ வந்துருச்சா, தனா greets சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்துருச்சா. ஸோ இந்த கமா கூட நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் கரெக்டாக வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற எல்லா வேரியபிளையும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ளே போட்டுட்டு அந்த வேல்யூவை வந்து நம்ம டைனமிக்காக ரெண்டர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு 0 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம அடுத்தது வந்து கடைசியாக ஓவர்ஃப்ளோவிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இது எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரலாம். பைட் a ஈக்குவல் டு 255 அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பைட் அப்படிங்கிறது வந்து 0லேருந்து 255 வரைக்கும் இருக்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து பைட். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் a++ அப்படிங்கிறது வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த a++ அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஏவை வந்து a+1 வந்து மாற்றிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 255 வந்து 255 + 1 மாற்றிடும். ஓகேவா? 255 வந்து 255 + 1 ஆக்கி 256 வந்து மாற்றிடும். இப்போது பைட் அப்படிங்கிறது வந்து 0லேருந்து 255 வரைக்கும் இருக்கிற வேல்யூவை தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணோம். ஏன்னா பைட் அப்படிங்கிறது வந்து 1 பைட்டுங்கிறது வந்து 8 பிட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ 255வது பைட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதில் வந்து 256 வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா 4 பிட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதாவது 12 பிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் அப்படி போட முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நம்ம ஓவர்ஃப்ளோ அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து நான் இப்போது console.writeLine கொடுத்துட்டு நான் ஏன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு திருப்பி வந்து நான் இதை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்திருக்கு. 256ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரல. ஏன்னா 255 போட்டுட்டு அதோடைய 1 ஆட் பண்ணால் 256 தான் வரணும். ஆனால் வந்து நமக்கு 0ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் வந்து ஓவர்ஃப்ளோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க C#. ஓவர்ஃப்ளோ அப்படின்னா என்னதுன்னா கம்ப்யூட்டருக்கு மெமரி பத்தலைன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து பைட் a அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதோடைய டிஃபால்ட்டான வேல்யூ வந்து 0 தான் ஒரு எல்லா பைட்டுக்குமே. அதனால அது என்ன பண்ணுன்னா 0ன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துரும் இன்கேஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் ஓவர்ஃப்ளோவிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோதான் வேரியபிள்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. அண்ட் அதே மாதிரியே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பையும் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து கவர் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அண்ட் அதே மாதிரியே வந்து ஸ்ட்ரிங்கை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.